ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. திருச்சி ரயில் நிலையத்தில் 75 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தின் 6வது நடைமேடையில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டியன், குற்றப்பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேற்கு வங்கத்திலிருந்து சென்னை வழியாக வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு வந்தது. அந்த ரயிலில் இருந்து இறங்கிய ஒருவர் கையில் கருப்பு பையுடன் சுரங்கப்பாதையில் வேகமாக நடந்து சென்றார். அவரது நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து உடைமைகளை சோதனை செய்தனர். இதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக 75 லட்சம் ரூபாய் வரை இருந்தன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். இதில் பையில் இருந்தது ஹவாலா பணம் என்பதும், பிடிப்பட்டவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் வருமான வரித்துறையினருக்கு ரயில்வே பாதுகாப்பு படையினர் தகவல் கொடுத்ததை அடுத்து அந்த பணம் வருமான வரித்துறை துணை இயக்குனர் ஸ்வேதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணம் யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது என்ற கோணத்தில் வருமான வரித்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையத்திலேயே கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் பிடிப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.